கானகத்தின் குரல். இதன் ஆசிரியர் ஜாக் லண்டன். அத்தியாயம் 5. வாரும் வழியும். டாசனை விட்டு புறப்பட்டு 30 நாட்களில் தபால் ஸ்காக்வே வந்து சேர்ந்தது. பக்கும் மற்ற நாய்களும் அலுத்து சோர்ந்துவிட்டன. பக்கின் 140 ராத்தல் எடை 115 குறைந்து போயிற்று. எடை குறைவாயிருந்த மற்ற நாய்கள் மிக மோசமாக இளைத்துவிட்டன. வஞ்சக நெஞ்சுள்ள பக் பல தடவைகளில் தன் காலில் காயம் ஏற்பட்டு விட்டது போல பாசாங்கு செய்து ஏமாற்றும். இப்பொழுது அது உண்மையாகவே நொண்டிக் கொண்டிருந்தது. சோலெக்ஸும் நொண்டியது. தோள்பட்டை திருகி போனதால் டப் துன்பப்பட்டது. எல்லா நாய்களுக்கும் பாதத்திலே ஒரே வலி. எட்டி தாவவோ திரும்பி குதிக்கவோ அவற்றால் முடியவில்லை. பாதத்தை மெதுவாக எடுத்து வைக்கவும் முடியவில்லை. அதனால் பயணம் செய்வது பெரும் துன்பமாக இருந்தது. மிகவும் அலுத்து போனதே இந்த நிலைமைக்கு காரணம். கொஞ்ச நேரத்தில் அவசர அவசரமாக அதிக வேலை செய்வதால் வரும் அலுப்பாயிருந்தால் அது ஒரு சில மணி நேரத்தில் தீர்ந்துவிடும். ஆனால் இதுவோ மாதக்கணக்காக உழைப்பதால் சிறுக சிறுக பலமெல்லாம் குறைந்து போய் ஏற்படும் பெரிய அலுப்பு. இந்த அலுப்பு நீங்குவதற்கு உடம்பிலே தெம்பில்லை, சக்தியும் இல்லை. சக்தியெல்லாம் உழைப்பிலேயே பயன்பட்டு விட்டது. ஒவ்வொரு தசைநாரும் ஒவ்வொரு இழையும் ஒவ்வொரு உயிரணுவும் களைத்து போயிற்று. அதற்கு காரணம் உண்டு. பயணம் தொடங்கி 5 மாதங்களுக்குள் அவை 2500 மைல்கள் சென்றிருக்கின்றன. கடைசி 1800 மைல்கள் பயணம் செய்யும் காலத்தில் அவைகளுக்கு 5 நாட்களே ஓய்வு கிடைத்தது. ஸ்காக்வேயை அடையும் போது அவைகளின் கால்கள் முற்றிலும் ஓய்ந்து போயின. திராஸ்வார்களை தளர விடாமல் நாய்களால் வண்டியை இழுக்க முடியவில்லை. பாதை சரிவாக இருக்கும்போது வண்டி தானாக வேகமாக முன்னால் நகரும். அந்த சமயத்தில் வண்டிக்குள் அகப்பட்டு கொள்ளாமல் முன்னால் ஓடுவதே அவைகளுக்கு சிரமமாக இருந்தது. ஸ்காக்வேயின் முக்கியமான வீதியின் வழியாக போய்கொண்டிருந்த போது வண்டி ஓட்டி, பொங்கல் பொங்கல், இனி உங்களுக்கு ரொம்ப நாள் ஓய்வு கிடைக்கும் என்று அவற்றை உற்சாகப்படுத்தினான். நீண்ட ஓய்வு கிடைக்கும் என்றுதான் வண்டி ஓட்டிகள் நம்பிக்கையோடு எதிர்பார்த்தார்கள். அவர்கள் 1200 மைல்கள் பயணம் செய்திருக்கிறார்கள். இடையில் 2 நாட்கள் ஓய்வு கிடைத்தது. அதனால் அவர்கள் உல்லாசமாக சுற்றி திரிந்து அலுப்பை போக்கிக் கொள்ள பல நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டியிருந்தது நியாயமாகும். ஆனால் எத்தனையோ பேர்கள் கிளாண்டைக் பிரதேசத்துக்கு தங்கம் தேடி ஓடியிருக்கிறார்கள். அவர்களுடைய காதலிகளும் மனைவிகளும் உற்றார் உறவினர்களும் அவர்களோடு வரவில்லை. கூட வராதவர்களிடமிருந்து கடிதங்கள் வந்து மழையாக குவிந்து கொண்டிருக்கின்றன. அரசாங்க உத்தரவுகளும் பிறந்தன. சோர்ந்து போன நாய்களை நீக்கிவிட்டு புதிய ஹட்சன்குடா நாய்களை கொண்டு வண்டிகள் விரைவில் புறப்பட வேண்டும். பயனற்ற நாய்களை விற்றுவிடலாம். தபால் வருமானத்திற்கு முன்னால் நாய்கள் ஒரு பொருட்டல்ல. 3 நாட்கள் கழிந்தன. பக்கும் மற்ற நாய்களும் களைப்புடனும் பலவீனத்துடனும் இருந்தன. 4ஆம் நாள் காலையில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து வந்த இருவர் அவைகளை சேனம் முதலியவற்றோடு சேர்த்து மிக குறைந்த விலைக்கு வாங்கிக் கொண்டார்கள். அவர்களில் ஒருவன் பெயர் ஹால், மற்றவன் பெயர் சார்லஸ். சார்லஸ் நடுத்தர வயதுடையவன். அவனுடைய மங்கிய கண்களில் எப்பொழுதும் கண்ணீர் ஒழுகுவது போல தோன்றும். அவன் மீசைகளை முறுக்கிவிட்டு கொண்டிருந்தான். ஹால் இளைஞன். அவனுக்கு 19 அல்லது 20 வயதுதான் இருக்கும். பெரிய சுழல் துப்பாக்கி ஒன்றையும் வேட்டை கத்தி ஒன்றையும் அவன் தன் இடுப்பு கச்சையில் செருகியிருந்தான். தோட்டாக்கள் கச்சையில் வரிசையாக இருந்தன. அந்த கச்சை ஒன்றுதான் அவனிடத்தில் விசேஷமான அம்சம். அவன் அனுபவம் சிறிதும் இல்லாதவன் என்பதை அது நன்கு விளம்பரப்படுத்தியது. அவர்கள் இருவரும் தாங்கள் மேற்கொண்டிருக்கும் காரியத்திற்கு சற்றும் தகுதியற்றவர்கள். அவர்களை போன்றவர்கள் ஏன் வடக்கு பனி பிரதேசத்திற்கு துணிந்து புறப்படுகிறார்கள் என்பது அறிய முடியாத மர்மமாக இருக்கிறது. அவர்கள் பேரம் பண்ணுவதையும் அரசாங்க அதிகாரியிடம் பணம் கொடுப்பதையும் பக் கவனித்தது.
பெரோல்டு பிரான்சுவா போலவும் அவர்களுக்கு முன்னால் வேறு சிலர் மறைந்தது போலவும் இப்பொழுது தபால் வண்டி ஓட்டிகளும் ஸ்காட்ச் இனத்தவனும் தன் வாழ்க்கையிலிருந்து மறையப் போகிறார்கள் என்பதை அது உணர்ந்தது. பக்கையும் அதன் துணை நாய்களையும் அந்த புது மனிதர்கள் தங்கள் முகாமுக்கு அழைத்துச் சென்றனர். அங்கே கூடாரம் தாறுமாறாக கிடந்தது. தட்டுகள் கழுவப்படாமல் கிடந்தன. எதிலும் ஒரு ஒழுங்கை அங்கே காண முடியவில்லை. அங்கே ஒரு மங்கை இருந்தாள். மெர்சிடிஸ் என்று அவளை அழைத்தார்கள். அவள் சார்லஸின் மனைவி, ஹாலின் சகோதரி. ஒரு சிறிய குடும்பமாக அவர்கள் புறப்பட்டிருக்கிறார்கள். கூடாரத்தை எடுத்து சுருட்டி அவர்கள் வண்டியின் மேல் ஏற்றினார்கள். அதை கவனித்த பக்குக்கு திகில் ஏற்பட்டது. அவர்கள் மிகுந்த பிரயாசம் எடுத்துக்கொண்டு காரியம் செய்தார்கள். அனுபவம் இல்லாததால் அதில் ஒழுங்கே இல்லை. கூடாரத்தை சரியாக மடித்து சுருட்ட தெரியாததால் அது 3 மடங்கு பெரிய மூட்டையாக காட்சியளித்தது. தகர தட்டுகளை கழுவாமலேயே கட்டி வைத்தார்கள். வேலை செய்யும் அந்த 2 ஆண்களிடையே மெர்சிடிஸ் ஓயாமல் குறுக்கிட்டு எதிர்வாதம் செய்து கொண்டும் ஆலோசனை கூறிக்கொண்டும் இருந்தாள். துணி மூட்டை ஒன்றை அவர்கள் வண்டியின் முன்பகுதியில் வைத்த போது அதை பின்பகுதியில்தான் வைக்க வேண்டும் என்று அவள் சொன்னாள். அவள் சொன்னவாறு பின்பகுதியில் வைத்து அதன் மேல் வேறு 2-3 மூட்டைகளையும் போட்டுவிட்டார்கள். இன்னும் சில ஜாமான்கள் மூட்டையில் சேராமல் விட்டு போனதை அந்த சமயத்தில்தான் அவள் கண்டுபிடித்தாள். அந்த துணி மூட்டையை தவிர அவைகளை வேறு எங்கும் போட முடியாது. அதனால் மீண்டும் அவர்கள் மூட்டைகளை எல்லாம் இறக்க வேண்டியதாயிற்று. அண்டையில் இருந்த மற்றொரு முகாமிலிருந்து 3 மனிதர்கள் வெளியே வந்து இங்கு நடப்பதையெல்லாம் பார்த்து சிரித்து கொண்டும் கண்ணை சிமிட்டிக் கொண்டும் இருந்தனர். அவர்களில் ஒருவன், உங்கள் வண்டிலே பாரம் அதிகம், என்னை கேட்டால் அந்த கூடாரத்தை கொண்டு போக வேண்டாம் என்று சொல்வேன் என்று சொன்னான். கூடாரம் இல்லாமல் நான் என்ன செய்ய முடியும்? அதை என்னால நினைக்கவே முடியவில்லை என்று மெர்சிடிஸ் தனது அழகிய கைகளை விரித்துக்கொண்டு பேசினாள். இது வசந்த காலம், இனிமேல் குளிர் இருக்காது என்று அவன் பதில் கூறினான். அவனுடைய ஆலோசனையை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மெர்சிடிஸ் தலையை அசைத்தாள். மலை போல கிடந்த சுமைகளின் மீது சார்லஸும் ஹாலும் அதுவும் இதுவுமாக கிடந்த ஏதேதோ ஜாமான்களை தூக்கி போட்டார்கள். அண்டை முகாமிலிருந்து வந்த ஒருவன், இந்த சுமைகளோடு வண்டி போகுமா என்று கேட்டான். ஏன் போகாது என்று சார்லஸ் சட்டென்று திருப்பி கேட்டான். ஓ, அது சரி அது சரி, எனக்கெனவோ கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கிறது, அவ்வளவுதான். தலைபாரம் கொஞ்சம் அதிகம் என்று எனக்கு பட்டது என்று அவன் தாழ்ந்த குரலில் சொன்னான். சார்லஸ் மறுபக்கம் திரும்பி வரி கயிறுகளை இறக்கினான். ஆனால் அவன் சரியாகவே கட்டவில்லை. இந்த பாரத்தோடு நாள் முழுவதும் நாய்கள் வண்டியை இழுக்குமா என்று மற்றொருவன் வினாவினான். நிச்சயமாக இழுக்கும் என்றான் ஹால். அவன் குரலிலே போலி மரியாதை தொனித்தது. அவன் தன் கையில் இருந்த சாட்டையை ஓங்கிக் கொண்டு மஷ் மஷ் என்று கூவினான். நாய்கள் தங்கள் மார்பை கொடுத்து பலங்கொண்டு மட்டும் கொஞ்ச நேரம் இழுத்து பார்த்தன. பிறகு அந்த முயற்சியை கைவிட்டு விட்டன. வண்டியை அவைகளால் அசைக்க கூட முடியவில்லை. சோம்பேறி கழுதுகள், எப்படி இழுக்க வேண்டும் என்று இப்பொழுது காண்பிக்கிறேன் என்று அவன் கூவிக்கொண்டே சாட்டையால் அடிக்க முனைந்தான். மெர்சிடிஸ் குறுக்கிட்டாள். ஹால், அடிக்காதே என்று சொல்லி அவள் சாட்டையை அவன் கையிலிருந்து பிடுங்கிக் கொண்டாள். ஐயோ பாவம், அவற்றை துன்புறுத்துவதில்லை என்று எனக்கு நீ வாக்கு கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் நான் கூட வரமாட்டேன். உனக்கு நாய்களை பற்றி என்ன தெரியும்? நீ பேசாமல் இரு. அவைகள் சோம்பேறிகள், அடி கொடுத்தால்தான் ஏதாவது வேலை செய்யும். அவைகளுடைய தன்மை அது. நீ யாரை வேண்டுமானாலும் கேட்டுப்பார், அதோ அந்த மனிதர்களிடம் வேண்டுமானாலும் கேட்டுப்பார் என்று தம்பி கூறினான். நாய்களை மன்றாடி கேட்டுக்கொள்ளும் பாவனையில் மெர்சிடிஸ் பார்த்தாள்.
துன்பக் காட்சியை காண சகியாதவள் அவள் என்பதை அவளுடைய அழகிய முகம் தெளிவாக காட்டிற்று. அவைகள் மிகவும் இளைத்து கிடக்கின்றன. ஓய்வு அவைகளுக்கு அவசியம் என்றான் ஒருவன். ஓய்வா? அது நாசமாக போகட்டும் என்றான் ஹால். அதை கேட்டு மெர்சிடிஸ் மனம் வருந்தினாள். ஆனால் அவளுக்கு உறவு பற்று அதிகம். அதனால் உடனே தன் தம்பியின் சார்பாக பேசலானாள். அந்த மனிதன் சொல்வதை பற்றி நீ பொருட்படுத்த வேண்டாம். நீதான் வண்டி ஓட்டுகிறாய். உனக்கு எது நல்லதென்று தோன்றுகிறதோ அப்படியே செய். மீண்டும் நாய்களின் மீது சாட்டையடி விழுந்தது. அவை மார்புப்பட்டை வார்களை உந்தி கால்களை பனியில் பதிய வைத்துக் கொண்டு பலம் கொண்டு மட்டும் இழுத்தன. நங்கூரம் பாய்ச்சியது போல சறுக்கு வண்டி அசையாமல் இருந்தது. 2 முறை அவ்வாறு பெருமுயற்சி செய்து இளைப்பெடுத்து நாய்கள் நின்றுவிட்டன. சாட்டையடி பலார் பலார் என்று விழுந்து கொண்டே இருந்தது. மீண்டும் மெர்சிடிஸ் குறுக்கிட்டாள். பக்குக்கு முன்னால் அவள் மண்டியிட்டு அமர்ந்து அதன் கழுத்தை தன் கைகளால் கட்டி அணைத்து கொண்டு கண்ணீர் வடித்தாள். ஐயோ பாவம், நீங்கள் நன்றாக இழுக்க கூடாதா? அப்படி இழுத்தால் இந்த சாட்டையடி விழாதே என்று அவள் அங்கலாய்த்தாள். பக்குக்கு அவளை பிடிக்கவில்லை. இருந்தாலும் அவள் கைகளிலிருந்து விலக அதற்கு போதிய பலமில்லை. இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தவர்களில் ஒருவன் இதுவரை மௌனமாக பல்லை கடித்துக் கொண்டிருந்தான். அவன் இப்பொழுது பேசலானான். உங்கள் பாடு எப்படியானாலும் அதை பற்றி எனக்கு சற்றும் அக்கறையில்லை. இருந்தாலும் அந்த நாய்களுக்காக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். வண்டியின் சரக்கு வட்டைகள் பனியிலேயே அழுந்தி கிடக்கின்றன. சுற்றிலும் பனி உறைந்துவிட்டது. ஒரு கழியால் நெம்பி முதலில் வட்டைகளை மேலே எழுப்புங்கள். 3வது முறையாக அவர்கள் புறப்பட முயன்றார்கள். அந்த மனிதன் சொன்ன யோசனைப்படி ஹால் முதலில் வட்டைகளை பனியிலிருந்து மேலெழ செய்தான். தாங்க முடியாத சுமைகளோடு சறுக்கு வண்டி புறப்பட்டது. சாட்டையடி பொழிய பொழிய பக்குவமற்ற நாய்களும் முக்கி முக்கி இழுத்தன. 100 கஜத்திற்கு அப்புறம் பாதையில் ஒரு திருப்பம் இருந்தது. அந்த இடத்தில் பாதை மிகவும் சரிவாக சென்றது. நல்ல அனுபவம் இருந்திருந்தால் தலைபாரம் அதிகமுள்ள சறுக்கு வண்டியை அந்த இடத்தில் கவிழாமல் ஓட்ட முடியும். ஹாலுக்கு அந்த அனுபவம் இல்லை. வண்டி திரும்பும் போது குடை கவிழ்ந்து விட்டது. சரியானபடி வரிந்து கட்டாததால் வண்டியிலிருந்த மூட்டைகளில் பாதி கீழே விழுந்துவிட்டன. நாய்கள் நிற்காமல் ஓடின. குடை கவிழ்ந்த வண்டியும் கவிழ்ந்தவாறு ஆடி குலுங்கிச் சென்றது. பெரிய பாரத்தை வைத்ததாலும் கொடுமைப்படுத்தியதாலும் நாய்களுக்கு கோபம். பக் சீறிக்கொண்டிருந்தது. அது வேகமாக ஓடலாயிற்று. மற்ற நாய்களும் அதைத் தொடர்ந்து ஓடின. ஹோ ஹோ என்று ஹால் கத்தினான். ஆனால் அவைகள் அதை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. ஹால் வண்டிக்கு முன்னால் ஓடி அதை நிறுத்த முயன்றான். ஆனால் கால் தடிக்கு விழுந்தான். குடை கவிழ்ந்த வண்டி அவன் மேல் ஏறி சென்று விட்டது. நாய்கள் பெரிய வீதியின் வழியாக ஓடின. மீதி இருந்த ஜாமான்களும் ஆங்காங்கே சிதறி விழலாயின. ஸ்காக்வே மக்கள் அந்த காட்சியை கண்டு விழுந்து விழுந்து நகைத்தார்கள். இரக்கமுள்ள சில பேர் நாய்களை தடுத்து நிறுத்தினர். சிதறி கிடந்த ஜாமான்களையும் எடுத்து வந்தனர். அவர்கள் நல்ல ஆலோசனையும் கூறினார்கள். டாசன் போய் சேர வேண்டுமானால் பாதி சுமையை குறைத்துவிட வேண்டும். அந்த நாய்களைப் போல இன்னும் அத்தனை நாய்களை வண்டியில் பூட்ட வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். ஹாலும் அவன் தமக்கையும் அவள் புருஷனும் அவர்கள் கூறுவதை வேண்டா வெறுப்பாக கேட்டுக்கொண்டார்கள். எந்தெந்த ஜாமான்களை எடுத்துவிடலாம் என்று பார்த்தார்கள். டப்பிகளில் அடைத்த உணவுப் பொருட்களை முதலில் தள்ளி வைத்தார்கள். அந்த டப்பிகளை கண்டதும் கூடியிருந்த மக்கள் சிரித்தார்கள். ஏனென்றால் பனிப்பாதையில் செல்லுகின்ற யாரும் அவற்றை எடுத்துச் செல்ல மாட்டார்கள். சிரித்து கொண்டிருந்தவர்களில் ஒருவன் அவர்களுக்கு உதவி செய்ய முன் வந்ததோடு, இத்தனை கம்பளிகள் எதற்கு?
இவற்றில் பாதியே அதிகம். அந்த கூடாரத்தையும் எரிந்து விடுங்கள். அந்த தட்டுகளும் வேண்டாம். அவற்றை யார் கழுவி வைப்பார்கள் என்று கூறினான். இந்த விதமாக தேவையில்லாத பல ஜாமான்கள் களைத்தெறியப்பட்டன. தனது துணி மூட்டைகள் தரையில் கிடப்பதை பார்த்ததும் மெர்சிடிஸ் அழத் தொடங்கினாள். வேண்டாம் என்று ஒவ்வொரு ஜாமானாக தள்ளும்போது அவள் அழுது கொண்டே இருந்தாள். அவர்களுடைய நிலையை குறித்தே பொதுவாக அவளுக்கு அழுகை வந்துவிட்டது. சாமான் ஒவ்வொன்றையும் தள்ளும் போதும் அதே அழுகைதான். அவள் மனமுடைந்து போய் முழங்கால்களில் கைகளை கோத்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள். 10-12 சார்லஸ்கள் சேர்ந்து வேண்டினாலும் தான் அந்த இடத்தை விட்டு புறப்பட முடியாதென்று அவள் கூறினாள். இரக்கம் காட்டுமாறு அவள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டாள். கடைசியில் அவள் தன் கண்களை துடைத்துக்கொண்டு எழுந்தாள். பிறகு அவளே தனக்கு அவசியமான உடைகளையும் வேண்டாமென்று எடுத்தெறிந்தாள். அவளுடைய ஆர்வத்திலே தனக்கு உடைகளில் பலவற்றை எரிந்ததும் அல்லாமல் தனது கணவன், தம்பி ஆகியவர்களின் துணிகளையும் எடுத்தெறிய தொடங்கினாள். ஒருவாறு ஜாமான்களில் பாதியை குறைத்து விட்டார்கள். மீதி உள்ளவை சரியான சுமைதான். சார்லஸும் ஹாலும் மாலை நேரத்தில் போய் மேலும் 6 நாய்கள் வாங்கி வந்தார்கள். பழைய நாய்கள் 6, டீக், கூனா ஆகிய நாய்கள் 2, புதியவை 6 ஆக 14 சேர்ந்து ஒரு கோஷ்டியாயின. ஆனால் புதிய நாய்கள் 6ம் அதிகம் பயனில்லாதவை. அவைகளில் 3 நாய்கள் குறுகிய ரோமம் உடையவை. ஒன்று நியூ பவுண்ட்லாந்து நாய், மற்ற 2ம் இனந்தெரியாத கலப்பு நாய்கள். அவைகளுக்கு ஒன்றுமே தெரியாது. பக்கும் அதன் துணை நாய்களும் அவற்றை வெறுப்போடு பார்த்தன. அவற்றை பழக்க பக் விரைவில் முனைந்தது. என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை அவைகளுக்கு கற்பிக்க அதனால் முடிந்தது. ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவைகளுக்கு கற்பிக்க முடியவில்லை. வண்டி இழுப்பது அவற்றிற்கு பிடிக்கவில்லை. கலப்பின நாய்கள் 2ஐயும் தவிர மற்றவை திகைத்து போய்விட்டன. குளிர்மிக்க பனி பிரதேச சூழ்நிலையும் எஜமானர்களின் கொடுமையும் சேர்ந்து அவற்றை உள்ளமுடைய செய்தன. கலப்பின நாய் 2ற்கும் எவ்வித உற்சாகமும் கிடையாது. புதிய நாய்கள் பயனற்றவை. தொடர்ந்து செய்த 2500 மைல் பயணத்தால் பழைய நாய்கள் அலுத்திருந்தன. அதனால் இந்த பயணத்திற்கு உற்சாகம் கொடுக்கக்கூடியதாக ஒன்றுமே அமைந்திருக்கவில்லை. ஆனால் சார்லஸும் ஹாலும் உற்சாகமாக இருந்தார்கள். அவர்களுக்கு தற்பெருமையும் இருந்தது. 14 நாய்கள் பூட்டிய வண்டியில் அவர்கள் போகப் போகிறார்கள். டாசனுக்கு புறப்படும் வண்டிகள் பலவற்றை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அங்கிருந்து வரும் வண்டிகளையும் பார்த்திருக்கிறார்கள். 14 நாய்கள் பூட்டிய வண்டி அவற்றில் ஒன்று கூட இல்லை. ஆர்க்டிக் பனிப்பிரதேச பயணத்தில் 14 நாய்கள் பூட்டிய வண்டி இருக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த வண்டியிலேயே அத்தனை நாய்களுக்கும் வேண்டிய உணவுகளை ஏற்றிச் செல்ல முடியாது. சார்லஸுக்கும் ஹாலுக்கும் இந்த விஷயம் தெரியாது. அவர்கள் பயணத்திட்டத்தை காகிதத்தில் எழுதி கணக்கிட்டு பார்த்தார்கள். காகித கணக்கு சரியாக வந்தது. இத்தனை நாய்களுக்கு இத்தனை நாட்களுக்கு இவ்வளவு உணவு வேண்டும் என்று கணக்கு போட்டார்கள். அவர்கள் போட்ட கணக்கை மெர்சிடிஸ் ஆமோதித்தாள். எல்லாம் சுலபமாக தோன்றியது அவர்களுக்கு. அடுத்த நாள் காலையில் பக்கின் தலைமையில் அந்த நீண்ட நாய் கோஷ்டி புறப்பட்டது. நாய்களுக்கு ஒருவித உற்சாகமும் இல்லை. அலுப்போடு அவர்கள் புறப்பட்டன. அந்த இடத்திற்கு டாசனுக்கும் இடையே உள்ள பாதையின் வழியாக 4 முறை பக் பயணம் செய்திருக்கிறது. அலுத்தும் இளைத்தும் இருந்த பக்குக்கு அதே பாதையில் மறுபடியும் பயணம் செய்வது கசப்பாக இருந்தது. அதன் உள்ளம் அந்த வேளையில் ஊன்றவில்லை. மற்ற நாய்களின் உள்ளங்களும் அவ்வாறே இருந்தன. புதிய நாய்கள் மருண்டு கிடந்தன. பழைய நாய்களுக்கு அவற்றின் எஜமானர்களிடமிருந்து நம்பிக்கை ஏற்படவில்லை. அந்த மனிதர்களையும் மங்கையையும் நம்பி வேலை செய்ய முடியாது என்று பக் உணர்ந்தது. எப்படி காரியம் செய்வதென்று அவர்களுக்கு தெரியவில்லை. அனுபவத்தால் அவர்கள் கற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் என்பதும் நாட்கள் செல்ல செல்ல தெளிவாயிற்று.
அவர்களிடம் ஒழுங்கோ கட்டுப்பாடோ கிடையாது. எதையும் மெதுவாக செய்தார்கள். முகாமிடுவதிலேயே அவர்கள் பாதி இரவை கழித்தார்கள். முகாமை கலைத்து புறப்படுவதற்கு காலை நேரத்தில் பாதி போய்விடும். வண்டியில் ஜாமான்களை ஒழுங்கில்லாமல் அடுக்குவதால் அவர்கள் பல தடவை வண்டியை நிறுத்தி சரிந்து விழும் ஜாமான்களை மீண்டும் மீண்டும் நன்கு அடுக்க வேண்டியதாய் இருந்தது. சில நாட்கள் அவர்கள் 10 மைல் கூட பயணம் செய்யவில்லை. இன்னும் சில நாட்களில் அவர்களால் பயணத்தை தொடங்கவே முடியவில்லை. நாய்களுக்கு வேண்டிய உணவை பற்றி கணக்கிட்ட பொழுது அவர்கள் தினமும் பயணம் செய்வதாக எதிர்பார்த்த தூரத்தில் பாதிக்கு மேல் ஒரு நாளும் அவர்களால் செல்ல முடியவில்லை. அதனால் நாய்களுக்கு வேண்டிய உணவு சுருங்கிவிட்டது. தொடக்கத்தில் நாய்களுக்கு உணவை அதிகமாக கொடுத்தும் தீர்த்துவிட்டார்கள். வயிற்றுக்கு போதிய உணவை கொடுக்க முடியாத நிலைமையும் பின்னால் அவர்களுக்கு வந்தது. அந்த பிரதேசத்து உணவு முறை புதிய நாய்களுக்கு பழக்கமில்லை. அவைகளுக்கு எப்பொழுதும் அடங்கா பசி. அலுத்து போன எஸ்கிமோ நாய்கள் மெதுவாக இழுப்பதைக் கண்டு வழக்கமாக அங்கு நாய்களுக்கு கொடுக்கும் உணவின் அளவு போதாதென்று ஹால் தீர்மானித்தான். அந்த அளவை போல் 2 மடங்கு உணவை அவன் கொடுத்தான். நாய்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கும்படி மெர்சிடிஸ் தன் அழகிய கண்களில் நீர் பெருக கெஞ்சினாள். மேலும் மேலும் கொடுக்க அவன் ஒப்புக்கொள்ளாத போது அவளே மீன்களை திருட்டுத்தனமாக எடுத்து வந்து நாய்களுக்கு போட்டாள். பக்குக்கும் எஸ்கிமோ நாய்களுக்கும் வேண்டியது அதிக உணவு அல்ல, அவைகளுக்கு வேண்டியது ஓய்வு. பயணம் மெதுவாக நடந்தாலும் வண்டியில் பாரம் அதிகமாக இருந்ததால் நாய்கள் அதை இழுக்க உள்ள சக்தியையும் இழந்துவிட்டன. பிறகு உணவை குறைக்க வேண்டிய நிலைமை வந்தது. நாய்களுக்கான உணவில் பாதி தீர்ந்துவிட்டது. பயணத்தில் கால் பாகம்தான் முடிந்திருக்கிறது. இதை ஹால் ஒரு நாள் திடீரென்று கண்டுபிடித்தான். பணம் கொடுத்தோ அல்லது வேறு வகையிலேயோ நாய்களுக்கு உணவு வாங்கவும் வழியில்லை. அதனால் வழக்கமாக அனைவரும் கொடுக்கும் உணவின் அளவில் பாதியை தான் அவன் நாய்களுக்கு கொடுக்கலானான். அதே சமயத்தில் பயண காலத்தையும் அதிகப்படுத்தினான். அவன் சகோதரியும் சார்லஸும் அவனுடைய ஏற்பாட்டை ஆமோதித்தார்கள். சுமை அதிகமாக இருந்ததாலும் அவர்களுடைய அனுபவ குறைவாலும் இந்த ஏற்பாட்டில் ஏமாற்றமே உண்டாயிற்று. நாய்களுக்கு உணவை குறைப்பது எளிது, ஆனால் அவைகளை அதிக வேகத்தில் ஓடும்படி செய்வது முடியாத காரியம். காலை நேரத்தில் அவர்களால் விரைவில் புறப்பட முடியவில்லை. ஆதலால் அவர்கள் பல மணி நேரம் பயணம் செய்யவும் முடியவில்லை. அவர்களுக்கு நாய்களிடம் வேலை வாங்கவும் தெரியவில்லை. தாங்களும் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்பதும் தெரியவில்லை. முதலில் டப் பலியாயிற்று. தடுமாறி தடுமாறி அது காரியங்கள் செய்து அடிக்கடி தண்டனையை பெற்றுக்கொண்டே இருந்ததாயினும் வேலை ஒழுங்காக செய்து வந்தது. அதன் தோள்பட்டை திருகி போய்விட்டதல்லவா, அதற்கு சிகிச்சையும் நடக்கவில்லை, ஓய்வும் கிடைக்கவில்லை. அதனால் வலி அதிகமாகி பெரிதும் துன்புற்றது. அதன் நிலைமை மோசமாகிக் கொண்டே வந்ததால் கடைசியில் ஹால் அதை சுழல் துப்பாக்கியால் சுற்று கொண்டு விட்டான். புதிய நாய்களான வெளிநாட்டு நாய்களுக்கு எஸ்கிமோ நாய்களுக்கும் கொடுக்கும் அந்த உணவை கொடுத்தாலே பசி அடங்காது. அப்படி இருக்க அந்த உணவின் அளவு பாதியாக குறைந்ததால் அவைகளெல்லாம் பசி தாங்காமல் இறந்தன. நியூ பவுண்ட்லாந்து நாய் முதலில் கண்ணை மூடிற்று. குட்டை ரோமம் உடைய 3 நாய்களும் பிறகு இறந்தன. கலப்பின நாய்கள் 2ம் கொஞ்ச நாள் உயிரை பிடித்து கொண்டிருந்தன. பிறகு மேலும் அவைகளும் இறந்தன. தென் பிரதேசத்து மக்களான அந்த 3 பேரிடத்திலும் இருந்த மென்மையும் நியாயமும் இதற்குள் மறைந்துவிட்டன. ஆர்க்டிக் பயணத்தின் மேலிருந்த ஆர்வமும் உற்சாகமும் போய்விட்டன. அந்த பயணம் அவர்களுடைய சக்திக்கு மீறியதாக இருந்தது. நாய்களுக்காக இறக்கப்பட்டு அழுவதை மெர்சிடிஸ் நிறுத்திவிட்டாள். தன்னுடைய நிலைமைக்காக அழுவதற்கும் கணவனுடனும் தம்பியுடனும் சச்சரவிட்டுக் கொள்வதற்குமே அவளுக்கு சரியாக இருந்தது. சண்டையிட்டுக் கொள்வதில் மட்டுமே அவர்களுக்கு சலிப்பே ஏற்படவில்லை.
நிலைமையை சமாளிக்க முடியாததால் அவர்களுக்கு கோபமும் எரிச்சலும் அதிகமாகிக் கொண்டே வந்தன. பணிப்பாதையில் சிரமப்பட்டு வேலை செய்வதாலும் பல துன்பங்களை அனுபவிப்பதாலும் ஏற்படுகின்ற தனி பொறுமை அவர்களுக்கு ஏற்படவில்லை. அப்படிப்பட்ட பொறுமை அவர்களிடம் கொஞ்சம் கூட இல்லை. அவர்கள் உடம்பில் நோவு, எலும்பில் நோவு, உள்ளத்திலும் நோவு. அதனால் அவர்கள் காரத்தோடு பேசலானார்கள். காலை முதல் இரவு வரை கடும் சொற்களே அவர்கள் வாயில் வந்தன. மெர்சிடிஸ் சந்தர்ப்பம் கொடுத்த போதெல்லாம் சார்லஸும் ஹாலும் சச்சரவிட்டு கொண்டனர். ஒவ்வொருவனும் தானே அதிகமான வேலை செய்வதாக கருதினான். இந்த கருத்தை ஒவ்வொரு சமயத்திலும் வெளியிட அவர்கள் 2 பேரும் தயங்கவில்லை. மெர்சிடிஸ் சில வேளைகளில் கணவனோடும் சில வேளைகளில் தம்பியோடும் கட்சி சேர்ந்தாள். அதன் விளைவாக ஓயாத குடும்ப கலவரம். தீ மூட்டுவதற்கு யார் விறகு வெட்டி வருவது என்பது பற்றி வாக்குவாதம் தொடங்கும். அது சார்லஸையும் ஹாலையும் பொறுத்த விஷயம் என்றாலும் அது அவர்களோடு முடியாது. குடும்பத்தை சேர்ந்த தந்தை, தாய், மாமன், மைத்துனன், உற்றார், உறவினர் எல்லோரையும் சந்திக்கு இழுத்துவிடும். ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ளவர்களும் செத்து போனவர்களும் கூட தப்ப மாட்டார்கள். தீ மூட்ட 4-5 குச்சிகளை வெட்டி வருவதற்கு கலையை பற்றிய ஹாலின் அபிப்பிராயங்களுக்கும் அல்லது அவனுடைய தாய்மாமன் எழுதிய சமூக நாடகங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று யாராலும் தெரிந்து கொள்ளவே முடியாது. இருந்தாலும் விவாதம் அவற்றையெல்லாம் சாடும். சார்லஸின் அரசியல் விருப்பு வெறுப்புகளும் சந்திக்கு வரும். யூகான் பிரதேசத்தில் தீ மூட்டும் விஷயத்தில் சார்லஸின் தங்கை கோல் மூட்டுவதை பற்றி பேசுவதற்கு என்ன பொருத்தம் இருக்கிறது என்று மெர்சிடிஸுக்கு தான் தெரியும். அவள் அதை பற்றி தன் உள்ளத்திலே செறிந்து கிடந்த கருத்துக்களை எல்லாம் வெளியே கொட்டிவிட்டாள். அதே சமயத்தில் தன் கணவனின் குடும்பத்தில் மட்டும் காணும்படியான ஒரு சில விரும்பத்தகாத தன்மைகளை பற்றியும் குறிப்பிட்டாள். இப்படி சச்சரவுதான் நடக்கும். தீயை யாரும் மூட்ட மாட்டார்கள். கூடாரம் பாதி அடித்தது போல கிடக்கும். நாய்கள் வயிறு வாடும். மெர்சிடிஸுக்கு தான் பெண் என்கிற முறையில் ஒரு தனி குறையும் இருந்தது. அவள் அழகும் மென்மையும் வாய்ந்தவள். இதுவரை அவளை எல்லோரும் அன்புடனும் தனி சலுகையுடனும் நடத்தினார்கள். இப்பொழுது அவளுடைய கணவனும் தம்பியும் நடத்தியது அதற்கு முற்றிலும் மாறாக இருந்தது. தன்னால் இயலாது என்று கூறுவது அவளுக்கு சகஜம். அதை குறித்து இப்பொழுது அவர்கள் குறை கூறினார்கள். பெண்மைக்கு தனி உரிமையான அந்த இயல்பை பற்றி அவர்கள் கண்டிக்கவே அவர்களுடைய வாழ்க்கையை சகிக்க முடியாத நரகமாக்கினாள். அவளுக்கு இப்பொழுதெல்லாம் நாய்களை பற்றி அனுதாபமே கிடையாது. அவள் மிகவும் களைத்து போனதால் வண்டியில் ஏறி செல்ல வேண்டும் என்று வற்புறுத்தினாள். அவள் அழகும் மென்மையும் வாய்ந்தவள்தான். இருந்தாலும் அவள் 120 ராத்தலாயிற்றே. இளைத்தும் பட்டினியாகவும் கிடக்கும் நாய்களுக்கு வண்டியில் உள்ள சுமையே அதிகம். சில நாட்கள் அவள் வண்டியில் சென்றாள். நாய்கள் வண்டியில் பூட்டியவாறே கீழே விழலாயின. கடைசியில் வண்டியே நின்றுவிட்டது. மெர்சிடிஸை கீழே இறங்கி நடந்து வருமாறு சார்லஸும் ஹாலும் பல வகையாக வேண்டி கேட்டுக்கொண்டார்கள். அவளோ அழுது கொண்டும் அவர்கள் தன்னை கொடுமையாக நடத்துவதை எடுத்துச் சொல்லி கடவுளிடத்திலே முறையிட்டு கொண்டும் இருந்தாள். ஒரு தடவை அவளை வண்டியிலிருந்து பலவந்தமாக கீழே இறக்கிவிட்டார்கள். ஆனால் மறுபடியும் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. பிடிவாதம் பிடிக்கும் செல்ல குழந்தை போல் அவள் வேண்டுமென்றே கண்ட இடங்களில் காலை இடித்துக்கொண்டு நொண்டலானாள். பிறகு நடக்க முடியாதென்று பாதையில் உட்கார்ந்து விட்டாள். அவர்கள் அவளை கவனியாதவர்கள் போல் சென்றார்கள். அதை கண்டும் அவள் அசையவே இல்லை. 3 மைல் தூரம் போன பிறகு அவர்கள் வண்டியை நிறுத்தி ஜாமான்களை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு வெறும் வண்டியோடு அவளிடம் திரும்பி வந்தார்கள். அவளை வலிய தூக்கி வண்டியிலே வைத்து கொண்டு போனார்கள். தாங்கள் படுகின்ற அவஸ்தையின் மிகுதியால் அவர்கள் நாய்களின் துன்பத்தை பற்றி கருதவே இல்லை. சிரமங்களை சகித்து திண்மையடைய வேண்டும் என்பது ஹாலின் கொள்கை.
அந்த கொள்கையை அவன் மற்றவர்களுக்கும் பிரயோகித்தான். சகோதரிக்கும் மைத்துனனுக்கும் அதை போதிக்க தொடங்கினான். அவர்களிடம் அதிலே அவன் வெற்றியடையாமற் போகவே நாய்களுக்கு அதை தன் தடியின் மூலம் கற்பிக்கலானான். வழியில ஒரு இடத்திற்கு வந்து சேருவதற்குள் நாய்களுக்கு வேண்டிய உணவு முழுவதும் தீர்ந்துவிட்டது. பல்லில்லாத கிழவன் ஒருவன் குதிரை தோலை பனிக்கட்டியிலிட்டு உணவாக பதப்படுத்தி வைத்திருந்தான். ஹாலின் இடுப்பிலே வேட்டை கத்தியோடு துணையாக காட்சியளித்த சுழல் துப்பாக்கியை கொடுத்தால் குதிரை தோலில் கொஞ்சம் கொடுப்பதாக கூறினான். வயிறு வற்றி கிடந்த குதிரைகளின் தோலை எடுத்து அவன் 6 மாதங்களுக்கு முன்னால் பக்குவப்படுத்தியிருந்தான். அது பேருக்கு உணவாகுமே அல்லாமல் சரியான உணவாகாது. துத்தநாகம் பூசிய இரும்பு துண்டு போல அந்த தோல் தோன்றியது. நாய்கள் அதனுடன் மல்லு கட்டி எப்படியோ மென்று விழுங்கின. ஆனால் அது வயிற்றுக்குள்ளே போய் வார்களாகவும் சிறு சிறு ரோம குஞ்சங்கள் போலவும் பிரிந்து ஜீரணிக்க முடியாமல் போனதோடு வயிற்று வலியையும் உண்டாக்கிற்று. இத்தனை அவஸ்தைகளையும் தாங்கிக் கொண்டு ஏதோ கனவுலகத்திலே போவது போல் பக் மற்ற நாய்களுக்கு முன்னால் தள்ளாடி தள்ளாடி சென்று கொண்டிருந்தது. இழுக்க முடிந்த போது இழுத்தது, இழுக்க முடியாத போது நிலத்தில் விழுந்து கிடந்தது. சாட்டையடியும் தடியடியும் தான் அதை மீண்டும் எழச் செய்தன. ரோமம் அடர்ந்த அதன் உடம்பிலிருந்து பளபளப்பும் கட்டும் மறைந்தன. ரோமம் சடையாக தொங்கியது. ஹாலின் தடியடிப்பட்டு காயமான இடங்களில் இரத்தம் ஒழுகி உலர்ந்து கிடந்தது. தசை நார்கள் நலிந்து முடிச்சு விழுந்த கயிறுகள் போலாகிவிட்டன. உடம்பிலிருந்த சதைப்பற்றும் மறைந்தொழிந்தது. தோல் சுருங்கி பல இடங்களில் மடிந்திருந்தது. உடம்பில் உள்ள எலும்புகள் எல்லாம் சுருங்கிய தோலுக்கடியில் நன்றாக தெரிந்தன. பார்ப்பவர்கள் உள்ளமே உடைந்து போகும்படியாக பக் காட்சியளித்தது. ஆனால் அதன் உள்ளம் மட்டும் உடைந்து போகவில்லை. அதன் உள்ளத்தின் திண்மையை சிவப்பு மேலங்கிக்காரனே கண்டிருக்கிறான். பக்கின் நிலைமையைப் போலவே மற்ற நாய்களின் நிலைமையும் இருந்தது. அவைகள் ஊர்ந்து செல்லும் எலும்பு கூடுகளாக மாறிவிட்டன. பக்கையும் சேர்த்து 7 நாய்கள் இருந்தன. பெருந்துன்பம் உழன்ற அவைகள் சாட்டை வீச்சுக்கும் தடியடிக்கும் தடித்து போயின. எங்கே அடி விழுந்து வலிக்கிற மாதிரி அவைகளுக்கு மந்தமான உணர்ச்சிதான் ஏற்பட்டது. பார்ப்பனவும் கேட்பனவும் அவ்வாறே மந்தமாக புலனாயின. அவைகளுக்கு அரை உயிர் கூட இல்லை, கால் உயிரும் இல்லை என்றலாம். அவைகள் எலும்பு மூட்டைகள், உயிர் பொறி மங்களாக ஊசலாடி கொண்டிருக்கும் எலும்பு மூட்டைகள். ஏதாவது ஒரு இடத்தில் தங்கும்போது அவை வண்டியில் பூட்டியபடியே உயிரற்றவை போல விழுந்து கிடந்தன. அந்த நிலையிலேயே உயிர் பொறி மங்கி மறைந்து விடும் போல தோன்றியது. பிறகு சாட்டை அடியோ தடியடியோ விழும்போது அந்த பொறி கொஞ்சம் அசைந்து மேலெழும். நாய்கள் தட்டு தடுமாறி எழுந்து நின்று தள்ளாடி தள்ளாடி முன் செல்லும். நல்ல சுபாவமுடைய பில்லியின் இறுதி நாள் வந்தது. அது ஓரிடத்தில் கீழே விழுந்தது. பிறகு அதனால் எழுந்திருக்கவே முடியவில்லை. சுழல் துப்பாக்கியை விற்றுவிட்டதால் ஹால் கோடாரியை எடுத்து அதன் தலையின் மேல் தாக்கினான். பிணமான பில்லியை பிறகுதான் வண்டியிலிருந்து அவிழ்த்து ஒரு ஓரமாக இழுத்தெறிந்தான். பக் இதை பார்த்தது. மற்ற நாய்களும் பார்த்தன. இதே கதி தங்களுக்கு விரைவில் நேரப்போகிறது என்று அவைகள் உணர்ந்து கொண்டன. அடுத்த நாள் கூனாவின் வாழ்க்கை முடிவுற்றது. மீதி 5 நாய்கள் இருந்தன. நிலைமை மிக மோசமாகிவிட்டபடியால் துன்புறுத்தவோ அச்சுறுத்தவோ ஜோவிற்கு திராணில்லை. நொண்டியாய் போன பக்குக்கு தீயவை நினைக்க உணர்ச்சியே இல்லை. ஒற்றைக்கண் சோலக்ஸ் ஒழுங்காக வண்டி இழுக்க இன்னும் முயன்றது என்றாலும் உடம்பிலே வலுவின்மையால் துக்கப்பட்டது. பனிகாலத்திலே இந்த முறை டீக் அதிகமாக பயணம் செய்யவில்லை. எனவே அது சற்று துடுக்காக இருந்தது. அதனாலேயே அதற்கு அதிகமாக அடி கிடைத்தது.
பக் இன்னும் தலைமை பதவியிலேயே முன்னால் சென்றது என்றாலும் அது மற்ற நாய்கள் ஒழுங்காக வேலை செய்ய வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தவில்லை. பலவீனத்தால் அதன் பார்வை மங்கிற்று. கால்களால் பாதையை தொட்டு பார்த்து கொண்டே அது சென்றது. வசந்த காலம் அழகாக காட்சியளித்தது. ஆனால் அதன் அழகை மனித இனத்தை சேர்ந்த மூவரும் அறியவில்லை. நாய்களும் அறிந்து கொள்ளவில்லை. ஒவ்வொரு நாள் காலையிலையும் கதிரவன் முதல் நாளை விட சற்று முன்னதாகவே உதிக்கத் தொடங்கினான். மாலையில் அவன் மறையும் காலமும் பின்தள்ளிக் கொண்டே போயிற்று. காலையில் 3 மணிக்கே விடிந்து போகும். இரவிலே 9 மணி வரையில் அந்தி ஒளி பாவியிருந்தது. நீண்டிருக்கும் நாள் முழுவதும் பகலவனின் பொற்கிரணங்கள் சுடர்விட்டன. பனிகாலத்தின் பயங்கர மௌனம் கலைந்து புதிய உயிர் தோன்றும் வசந்தத்தின் மெல்லொளி எழுந்தது. வாழ்வின் எக்களிப்பும் பொதிந்துள்ள எல்லா நிலப்பகுதியிலிருந்தும் இந்த மெல்லொளி கிளம்பிற்று. உறைபனி மூடிய பல நீண்ட மாதங்களாக அசைவென்று உயிரற்றவை போல கிடந்த எல்லா மிருகங்களிடமிருந்தும் தாவரங்களிடமிருந்தும் இந்த ஒளி எழுந்தது. பைன் மரங்களில் மீண்டும் உயிர் சத்து மேலெழும்பி புதிய உயிர் தந்தது. வில்லோ, ஆஸ்பென் முதலிய பனிப்பிரதேச மரங்கள் புதிய அரும்புகளையும் முகைகளையும் தாங்கி நின்றன. புதர்களும் திராட்சை கொடிகளும் புதியதொரு பசுமை போர்த்தன. காலங்களில் பாச்சைகள் அரவமிட்டன. பகல் வேளைகளிலே ஊர்வனவும் நகர்வனவும் சூரிய ஒளியிலே நடனமாடின. கௌதாரிகள் உரத்த குரல் கொண்டு கோவின. மரங்கொத்திகள் கொத்தோசை கானகத்தில் எழுந்தது. அணில்கள் கீச்சிட்டன. பறவைகள் பாடின. தெற்கிலிருந்து கோண வடிவாக வந்த காட்டுத்தாரர்களின் கூவோசை வானில் மிதந்தது. மலை சரிவுகளில் மீண்டும் சிற்றருவிகள் பாயத் தொடங்கின. கண்ணுக்கு தெரியாத அந்த அருவிகளின் இன்னிசை மெல்ல வந்தது. பனிக்கட்டியில் கட்டுண்டு கிடந்த யூகான் ஆறு இப்பொழுது அந்த கட்டை உடைத்தெறிய முயன்றது. பனிக்கட்டியின் அடிப்பாகத்தை அது தகர்த்தது. கதிரவன் மேல் பாகத்தை தகர்த்தான். பனிப்பரப்பில் துண்டங்கள் ஆற்றில் மிதந்து சென்றன. மெல்லிய அரவம் எழுப்பும் இளங்காற்றினுடே பொன்னொளி பொங்கும் பகலவனுடைய உதவியால் விழிப்புற்றெழுந்த புதிய உயிர் வாழ்க்கையின் துடிப்பின் மத்தியிலேயே அந்த இரு ஆடவர்களும் ஒரு மங்கையும் சாவை நோக்கிச் செல்லும் வழிப்போக்கர்கள் போல தள்ளாடி தள்ளாடி சென்றனர். நாய்கள் ஒவ்வொன்றாக தடுமாறி விழவும், மெர்சிடிஸ் புலம்பிக் கொண்டு வண்டியில் வரவும், ஹால் வீணாக சபித்துக் கொண்டிருக்கவும், சார்லஸின் கண்களில் நீர் வடியவும் அவர்கள் தட்டு தடுமாறி வெள்ளாற்றின் முகத்துவாரத்தில் ஜான் தாட்டன் போட்டிருந்த கூடாரத்தை அடைந்தனர். அடித்து கொல்லப்பட்டவை போல நாய்கள் விழுந்தன. மெர்சிடிஸ் கண்களை துடைத்துக் கொண்டு ஜான் தாட்டனை நோக்கினாள். ஒரு மரத்துண்டின் மேல் சார்லஸ் மெதுவாக அமர்ந்தான். அமரும்போது கால்கள் மடக்க முடியாமல் வலியெடுத்தன. ஹால்தான் பேசத் தொடங்கினான். ஜான் தாட்டன் தன் கோடாரிக்கு ஒரு கைப்பிடி செய்து கொடுத்து கொண்டிருந்தான். வேலை செய்து கொண்டே அவன் ஹாலின் பேச்சை செவியில் வாங்கிக் கொண்டான். ஒரு வார்த்தை 2 வார்த்தைகளில் பதில் கொடுத்தான். அவனுடைய ஆலோசனையை கேட்டபோது அதையும் மிக சுருக்கமாகவே சொன்னான். ஹாலை போன்ற மக்களின் இயல்பை அவன் நன்கு அறிவான். தான் கூறுகின்ற ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று நிச்சயத்தோடையே அவன் பேசினான். அடிப்பாகம் உருகி இலகிக் கொண்டிருக்கும் பனிக்கட்டியின் மேல் பயணம் செய்வது ஆபத்து என்று தாட்டன் எச்சரிக்கை செய்தான். அதை கேட்ட ஹால், அங்கேயும் இப்படித்தான் சொன்னார்கள். பாதையில் படிந்துள்ள பனிக்கட்டியின் அடிப்பாகம் இலகி தளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் இப்பொழுது பயணம் செய்யாமல் இருப்பது நல்லது என்றார்கள். வெள்ளாற்றை அடைய முடியாது என்றார்கள். ஆனால் இதோ நாங்கள் வெள்ளாறு வந்து சேர்ந்து விட்டோம் என்று வெற்றி செருக்கோடு வார்த்தையாடினான். அவர்கள் சொன்னதுதான் சரியான யோசனை.
ஆற்றின் மேல் படிந்திருந்த பனிக்கட்டியின் அடிப்பாகம் எந்த கணத்திலும் இலகி தண்ணீரில் மூழ்கிவிடலாம். அடிமுட்டாளாக இருந்தால்தான் இந்த சமயத்தில் பயணம் செய்வான். நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், அலாஸ்காவில் உள்ள அத்தனை தங்கமும் கிடைப்பதானாலும் நான் இப்பொழுது பயணம் தொடங்க மாட்டேன் என்று தார்டன் பதில் கூறினான். ஏனென்றால் நீ அப்படி முட்டாள் அல்ல, அப்படித்தானே என்றான் ஹால். இருந்தாலும் நாங்கள் டாசன் போகத்தான் போகிறோம். ஹால் சாட்டையை எடுத்தான். பக், எழு எழு, மஷ் மஷ், புறப்படு. தார்டன் கோடாரி பிடியை செதுக்கத் தொடங்கினான். முட்டாளுக்கும் அவனுடைய முட்டாள்தனத்திற்கும் இடையே குறுக்கிடுவது வீண் வேலை என்று அவனுக்கு தெரியும். உலகத்திலே 2-3 முட்டாள்கள் அதிகமாக இருப்பதனாலோ குறைவாக இருப்பதனாலோ ஒன்றும் மாறிவிடப் போவதில்லை என்பது அவனுக்கு தெரியும். ஹாலின் ஆணையை கேட்டு நாய்கள் உடனே எழுந்திருக்கவில்லை. அப்பொழுது அவைகள் இருந்த நிலைமையில் அடி கொடுத்துதான் அவற்றை எழுப்ப முடியும். சாட்டை பளீர் பளீர் என்று அங்கும் இங்குமாக தன் கொடுந்தொழிலை நடத்திற்று. ஜான் தார்டன் உதட்டை கடித்தான். முதலில் சோலெக்ஸ் எழுந்து நின்றது. டீக் அதை பின்பற்றியது. வலி பொறுக்காமல் கத்திக்கொண்டு ஜோ அதன் பிறகு எழுந்தது. எழுந்து நிற்க பக் பெருமுயற்சி செய்தது. பாதி எழுந்த நிலையில் அது இருமுறை அப்படியே விழுந்துவிட்டது. 3வது முயற்சியில் அது எப்படியோ எழுந்தது. பக் எழுந்து நிற்க முயலவே இல்லை. அது படுத்த இடத்திலேயே அசைவற்று கிடந்தது. சாட்டை பளீர் பளீர் என்று மீண்டும் மீண்டும் உடம்பில் தாக்கிற்று. பக் கத்தவும் இல்லை, எழுந்து நிற்க முயலவும் இல்லை. தார்டன் பலமுறை பேச வாயெடுத்தான், ஆனால் பேசவில்லை. அவன் கண்களில் கண்ணீர் ததும்பிற்று. சாட்டையடி மேலும் தொடர்ந்து விடவே என்ன செய்வதென்று தீர்மானம் செய்ய முடியாமல் அவன் எழுந்து அங்கும் இங்கும் நடக்கலானான். பக் எழுந்திராமல் கிடந்தது. இதுதான் முதல் தடவை. அதனால் ஹாலுக்கு கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது. அவன் சாட்டையை எறிந்துவிட்டு தடியை எடுத்தான். கொடுமையாக தடியடி பொழிந்த போதிலும் பக் எழுந்து நிற்க மறுத்தது. மற்ற நாய்களைப் போலவே அதற்கும் எழுந்து நிற்க சக்தி இல்லை. ஆனால் அவை எப்படியோ பெருமுயற்சி செய்து எழுந்து நின்றன. எழுவதில்லை என்றே பக் உறுதியாக இருந்தது. வரப்போகிற பேராபத்தை அது ஒருவாறு உணர்ந்து கொண்டது. ஆற்றின் மேலிருந்த பனிப்பாதையை விட்டு கரையை வந்தபோதே இந்த உணர்ச்சி அதற்கு நன்கு ஏற்பட்டது. அது இன்னும் நிலைத்திருந்தது. அன்று பயணம் செய்த போது தன் கால்களுக்கு அடியிலேயே பனிக்கட்டி உருகி இலகுவதை அது கண்டது. அதனால் மேற்கொண்டும் அந்த பாதையில் போனால் விரைவில் ஆபத்து நேரும் என்று அது தெரிந்து கொண்டது போலும். அது அசைய மறுத்தது. இதுவரையில் அது அனுபவித்த துயரம் மிக பெரியது. அந்த துயரத்தின் எல்லையிலேயே தடியடி அதற்கு அதிகமான வலியை தரவில்லை. தடியடி தொடர்ந்து நடந்தபோது அதன் உயிர் போவதும் வருவதுமாக இருந்தது. பிறகு உயிர் போகும் நிலையே வந்துவிட்டது. பக்குக்கு உணர்வு மங்கலாயிற்று. எங்கேயோ அடி விழுகிறது போல் அதற்கு பட்டது. வலி என்கிற உணர்ச்சியும் மறையத் தொடங்கியது. புலன் உணர்ச்சியே மங்கலாயிற்று. உடம்பின் மேல் அடி மோதுவது போல் மட்டும் செவியில் ஓசை விழுந்தது. அந்த உடம்பும் தன்னுடையது அல்ல. அது எங்கோ கிடக்கும் வேறு உடம்பு என்று இவ்வாறு அதற்கு உணர்ச்சி உண்டாயிற்று. பிறகு திடீரென்று யாரும் எதிர்பாராத விதமாக ஜான் தார்டன் ஏதோ ஒரு விலங்கு போல கத்திக்கொண்டு ஹாலின் மேல் பாய்ந்தான். அடி சாய்ந்து விழுகின்ற மரத்தினால் மோதுண்டவனைப் போல் ஹால் பின்னால் சாய்ந்தான். மெர்சிடிஸ் அலறினாள். நீர் வடியும் கண்களை துடைத்துக் கொண்டு சார்லஸ் அமர்ந்திருந்தான். கால்களில் ஏற்பட்டிருந்த பிடிப்பால் அவன் எழுந்திருக்கவில்லை. பக்கை மறைத்து கொண்டு நின்ற ஜான் தார்டன் தன்னுள்ளே பொங்கி குமருகின்ற கோபத்தை அடக்க முயன்று கொண்டிருந்தான். கடைசியில் ஒருவாறு சமாளித்துக் கொண்டு அவன், இந்த நாயை மறுபடியும் அடித்தால் உன்னை கொன்று தீர்த்து விடுவேன் என்று கூவினான்.
ஹாலின் வாயிலிருந்து ரத்தம் கசிந்தது. அதை துடைத்துக்கொண்டு அவன், அது என்னுடைய நாய், அதை விட்டு விலகிப்போ, இல்லாவிட்டால் உன்னை பழி வாங்கி விடுவேன். நான் இப்பொழுது டாசனுக்கு புறப்பட வேண்டும் என்றான். பக்கை விட்டு தார்டன் விலகுவதாக காணோம். ஹால் தனது வேட்டை கத்தியை உருவினான். மெர்சிடிஸ் அலறினாள், வீறிட்டாள், சிரித்தாள், பேய் பிடித்தவள் போல தோன்றினாள். ஜான் தார்டன் கோடாரி பிடியால் ஹாலின் கைகளின் மேல் தட்டினான். ஹாலின் கையிலிருந்த கத்தி கீழே விழுந்தது. அதை அவன் எடுக்க முயன்றபோது மீண்டும் தார்டன் முழிகளின் மேல் அடித்தான். பிறகு அவனே கத்தியை எடுத்து பக்கின் திராஸ் வார்களை அறுத்தெறிந்தான். அப்பொழுதிருந்த நிலையில் ஹால் சண்டைக்கு தயாராக இல்லை. மேலும் அவன் தன் தமக்கையை கைகளால் தாங்கிக் கொண்டு அவளை கவனிக்க வேண்டியதாயிற்று. குற்றுயிராய் கிடக்கும் பக்கும் வண்டி இழுக்க இனி பயன்படாது. ஆதலால் அதை விட்டுவிட்டு மூவரும் புறப்படலாயினர். ஆற்றின் மேல் படர்ந்திருந்த பனிப்பாதையில் வண்டி சென்றது. பக் தலையை தூக்கி பார்த்தது. தலைமை பதவியில் பைக் சென்றது. அதன் பின்னால் ஜோவும் டீக்கும் சென்றன. நான்காவதாக சென்றது சோலெக்ஸ். நொண்டிக்கொண்டும் தடுமாறிக்கொண்டும் அவை எட்டு வைத்தன. மெர்சிடிஸ் வண்டியில் அமர்ந்திருந்தாள். ஹால் வண்டியை செலுத்தினான். சார்லஸ் வண்டியின் பின்னால் இடறி இடறி சென்றான். அவர்களை பக் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே தார்டன் அதன் உடம்பை தடவி பார்த்தான். ஏதாவது எலும்பு முறிந்திருக்கிறத என்று அவன் ஆராய்ந்தான். எலும்பு ஒன்றும் முறியவில்லை. காயங்கள்தான் நிறைய இருந்தன. பட்டினியால் பக் துரும்பாக இளைத்து கிடந்தது. 1/4 மைல் தூரத்திலே வண்டி கண்ணுக்கு புலனாயிற்று. பனிக்கட்டிகளின் மேல் அது ஊர்ந்து செல்வதை பக் கவனித்தது. தார்டனும் பார்த்தான். வண்டியின் பின்பகுதி குழியில் இறங்கியது போல் திடீரென்று மறைந்தது. அதே சமயத்தில் ஹாலும் பனியின் அடியில் மறைந்தான். மெர்சிடிஸ் வீறிட்டு அலறிய குரல் கேட்டது. சார்லஸ் திரும்பி தப்பி ஓட காலெடுத்து வைத்தான். ஆனால் அந்த சமயத்தில் பெரும் பகுதியான பனிக்கட்டி பரப்பு ஆற்றுக்குள்ளே அமிழ்ந்துவிட்டது. வண்டியோடும் நாய்களோடும் மூவரும் ஆற்றில் அமிழ்ந்து மறைந்தார்கள். பனிப்பாதையிலேயே அந்த இடத்தில் ஒரு பெரிய உடைப்புத்தான் தோற்றமளித்தது. ஜான் தார்டன் பக்கை பார்த்தான். பக் அவனை பார்த்தது. ஐயோ பாவம் என்றான் தார்டன். பக் அவன் கையை அன்போடு நக்கிற்று.